சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் புக்திக்கும் உன் யூகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகள் எல்லாம் அளவிட முடியாத துன்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால்தான் அதன் அர்த்தம் சிறிதளவே உனக்கு விளங்கும். அடுத்த நொடி என்பது வாழ்க்கையில் சுவாரஸ்யமானது. தேவ ரகசியங்கள் அடங்கியது தான் மனித வாழ்க்கை. எந்த மனிதனுக்கும், எப்பேற்பட்ட மனிதனுக்கும் அதன் வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை கணித்து கூற முடியாது. மனிதன் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைத்திருக்கும். ஆனால் எவன் ஒருவன் தன் குருவை பணிந்து வணங்கி கொண்டு வருகிறானோ அவனுக்கு வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையும் எதிர்காலத்தையும் சூட்சுமமாகவும் குறிப்பின் மூலமாகவும் அந்த குரு உணர்த்தி வருவார். அப்படியாக உன் வாழ்வில் என்னை நீ குருவாக ஏற்றுக்கொண்டாய். எனவே தான் உனக்கு முன்னும் பின்னும் நடக்க இருப்பதை குறிப்புகள் மூலம் உன்னிடம் அவ்வப்போது நான் கூறி செல்கிறேன். என் பிள்ளையாகிய நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. அதனால் தான் உன் எதிர்கால நிகழ்வுகளை என் மூலம் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளாய். ஆனாலும் தேவ ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கும் குருவின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு ஆன்ம பலம் வேண்டும். குருவின் மேல் நிலையான நம்பிக்கையும் ஆன்ம பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும். அனைத்து தகுதிகளும் உள்ள உனக்கு நான் தரும் வாக்குகள் நிச்சயம் பலிக்கும். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உணர்ந்தாமானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன். நான் உனக்கு தரும் வாக்குகளை சரியான முறையில் புரிந்து கொள். என்னை நம்பி சரணடைந்த யாவருக்கும் குறை இல்லாத வாழ்க்கையை தருவேன் என்பது என் சத்திய பிரமாணம். அவ்வாறே உனக்கு கூறுகிறேன். உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் எது போனாலும் கவலைப்படாதே. உனக்கு வேண்டியவற்றை வேண்டிய நேரத்தில் மனதார வணங்கி உன்னை மகிழ்ச்சியில் ஆற்றுவேன். சூழ்நிலைகளை சந்திக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் சோர்ந்து விடாதே. கஷ்டங்களை கொடுத்த எனக்கு உன்னை காப்பாற்றவும் தெரியும். நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாக்கை ஆரம்பமாக போகும். அந்த நல்ல நாளுக்காக காத்தீர். அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் வெளிப்பட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்தத்துடன் இருப்பாய். இப்பொழுது ஒரு சில புன்னகை உன் முகத்தில் பூத்தது அல்லவா? அது உன் வாழ்வில் நிரந்தரமாகும். இதே மகிழ்ச்சியோடு இரு. மற்றவை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.